பெண்கள் தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு அது பாக்கியமா இருக்கான்னா புவனா ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி அது ஒரு கேள்விக்குறி தான். அவங்க அவ்வளவு சந்தோஷமா இல்லை. தாய் அப்படிங்கிற உறவுமே இவங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் தான். முழுமையான தாயோடைய ஒரு அன்போ ஆதரவோ இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறது. அங்க இவங்க அன்புக்காக ஏங்கி அன்பை நாடி போய் அந்த அன்பினால் இவர்கள் மிக அதிகமான கடுமையான ஒரு மன வலியை சம்பாதிச்சாங்க. திருமண வாழ்க்கை தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. இவர்களுக்கு அமையக்கூடிய கணவர்கள் இவர்களை விட ஓரளவாவது கம்மியான திறமைசாலிகள் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஈகோ என்ன ஆகும், கணவர் இவங்களை மட்டம் தட்டிக்கிட்டு ஆளுமை மிக்கவர்கள், மானம் சூடு சொரண ரோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு. குடும்பத்துக்காக சகிச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களும். இதை எந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களும் மறுக்கவே முடியாது. வணக்கம். இன்று நாம தனுசு ராசி தனுசு லக்ன பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சோஃபார் விருச்சிகம் வரைக்கும் நம்ம பேசி நம்ம சேனலில் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற அந்த கமெண்ட்ஸும் என்னை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிகழ்ச்சியாக வச்சுருக்கு. ஸோ இத்தனை பெண்களுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கேம் சேஞ்சர் நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் நாம் இன்னைக்கு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுடைய குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படிங்கிறப்ப இது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆண் ராசி. ராசிகள்லே ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்கு. அப்போ தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசியும் கூட. அப்போ இதுக்கான உங்களுக்கு பதில்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் தான். ஆனா யாருக்கு? அது ஒரு ஆண் ராசின்னு சொன்னேன். அப்ப தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு பாக்கியம் தான் தனுசுல பிறக்கிறது. ஆனா பெண்கள் தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு அது பாக்கியமா இருக்கான்னா புவனா ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி அது ஒரு கேள்விக்குறி தான். அவங்க அவ்வளவு சந்தோஷமா இல்லை. இதுதான் உண்மை. பொதுவா இந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்கள் கிட்ட ஒரு ஆளுமை குணம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஆணுக்கு நிகரான ஒரு சாமர்த்தியமும் ஒரு தைரியமும் ஒரு வீரமும் இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்ன பெண் எதற்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க. அதாவது ஒரு பெண்ணாக சும்மா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது, பள்ளிக்கு பயப்படுறதுங்கிறதா இல்லை. வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவோ ஒரு பெரிய மாற்றமும் வந்துட்டா அவங்க கலங்கிட மாட்டாங்க. எதா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம், வாழ்ந்துடலாம், போராடி பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கடவுள் நம்பிக்கையின் பொருட்டு ஒரு தைரியம் ஏற்படும். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், கடவுள் நம்பிக்கையின் பொருட்டு ஒரு பெரிய தைரியம் ஏற்படும். அப்ப இவங்க எந்த மதத்தை சார்ந்த ஒரு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்ணா இருந்தாலும் அவங்க கும்புற சாமி மீது, அவங்களுடைய கடவுள் மீது மிக அதிக பற்றும் ஒரு பிடிப்பும் பாசமும் இருக்கும். கோயிலுக்கு அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்ன பெண் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன், எதை செய்யறதா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கூட லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இன் லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம், ஒரு 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 பெர்ஃபெக்ஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. வாசல்ல கழட்டி போடுற செருப்பா இருந்தா கூட அழகா கழட்டி போடுவாங்க. ஒரு கோலம் போடுறதா இருந்தா கூட அதுல அழகா ஒரு அலட்சியமா ஒரு கோலம் போட மாட்டாங்க. டெய்லி செய்யற வேலை தான். நாளைக்கும் இதே இடத்துல தான் கோலம் போட போறோம். இன்னும் 2 மணி நேரத்துல அது காத்துல பட்டு அது அழிய கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நிமிஷத்துக்கு நாம முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோமா, உண்மையா இருக்கோமா, அதுல பெர்ஃபெக்டா இருக்கோமான்னு பார்ப்பாங்க. இப்ப வாசல்ல கழட்டி போற செருப்பா இருந்தாலும் அது ஒரு ஒழுக்கம் இருக்கும், கோலமா இருந்தாலும் அது ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஆனா என்னன்னா, அந்த பெர்ஃபெக்ஷனை அவங்க வீட்டுல சுற்றத்துல எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காதப்ப இவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி தனுசு லக்னத்துடைய பெற்றோர்கப்ப தாய் அப்படிங்கிற உறவுமே இவங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் தான். முழுமையான தாயோடைய ஒரு அன்போ ஆதரவோ இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறது இல்லை. போலவே தந்தையுடைய உறவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா திருமணத்துக்கு பிறகு முழுமையா இவங்களுக்கு தந்தையோட ஆதரவு கிடைக்காமலே போயிடுது. 2வது, இவங்க ஆளுமை நிறைந்த பெண் அப்படிங்கிறப்ப ஒரு வீட்டுல ஒரு சூரியன் தான் பலம் வாய்ந்து இருக்க முடியும். இப்ப இவங்க சூரியனுடைய ராசி. அப்ப இவங்க பிறக்கும் போது தனுசு ராசி தனுசு லக்ன பெண்ணா பிறந்துட்டாங்கன்றப்ப இவங்க பிறந்ததுல இருந்தே அப்பாவுடைய ஆதிக்கம்ன்றது கம்மியாயிட்டே வரும். அவங்க இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போனதுக்கு அப்புறமா முழுமையா தந்தையோடைய அந்த ஸ்பரிசம் இல்லாமலே போயிடுது. அவர் மூலமா கிடைக்கக்கூடிய எந்த ஆதரவும் இல்லாமலே போயிடுதுங்கிறது தான் உண்மை. 2வது, இவங்களுக்கு 4ஆம் இடம்
அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 2வது பூராடம் அப்படிங்கிற சுக்கிரன் நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ள தன்னுடைய 4 பாதங்களையும் உள்ளடக்கி முழுமையாக உட்காந்துருக்கு. அப்போ என்ன ஆகுது, இயல்புலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒரு சந்தோஷம், ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களே இல்லை எனலாம். அதனால் அதே போல அங்கே இவங்க அன்புக்காக ஏங்கி அன்பை நாடி போய் அந்த அன்பினால் இவர்கள் மிக அதிகமான கடுமையான ஒரு மன வலியை சம்பாதிச்சிடுறாங்க. நம்பி போய் அன்பு கிடைக்கணும் போய் அங்கே போய் இவங்க நினச்சது ஒன்றும் இவங்களுக்கு கிடைச்சது ஒன்றா இருந்து நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சு இவங்க ஏமாற்றப்பட்டோன்னு உணரும்போது எல்லாத்தையுமே இவங்க இழந்திருக்காங்க. இவர்கள் அன்பால் மிக அதிக மனவேதனை ஏற்படக்கூடிய ஒரு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுலையும் சிக்கல் இருக்கும். பணம், சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்களுடைய அதிபதி குரு இவங்களுடைய 2ஆம் இடத்துலையே நீசம், குரு நீசம் ஆயிடுது. அது தனஸ்தானத்திலேயே குரு நீசம் ஆயிடுது. இவங்க லக்னாதிபதி, இவங்க ராசியாதிபதி குரு 2ஆம் இடத்திலே வரவை குறிக்கக்கூடிய, தனத்தை குறிக்கக்கூடிய, சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இவங்களுடைய ராசிநாதன் நீசம் ஆயிடுறாரு. அதனால என்ன ஆகும்னா பணம் அதிகமாக சம்பாதிச்சிடலாங்கிற எண்ணத்துல எங்கேயாவது போய் பணத்தை லாக் பண்ணிடுறாங்க, வட்டிக்கு விடுறது. ஆனா இவங்களுக்கு வட்டி வராம இவங்க வாங்கின இடத்துல இவங்களே இன்னொரு கடன் வாங்கி வட்டி கட்டுறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் போடுறது, எம்எல்எம்ல லாக் பண்ணுறது, சிட் ஃபண்டில் போய் ஏமாறுறது. இப்படி பணத்தை ஏமாறாத தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களே இல்லை எனலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், எந்த கிரகம் நமக்கு நீசமாகுதோ அந்த கிரகத்தை நம்ம சம்பாரிச்சிடணும், அந்த கிரகத்தில் ஏதாவது நம்ம செஞ்சிடணும்னு தான் நம்ம போராடுவோம். அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இவங்களுடைய லக்னாதிபதி நீசமாகிறப்ப எப்படியா சம்பாரிச்சணும், பணத்தை ஏர்ன் பண்ணிடணும், பணத்தை நம்ம கைவசப்படுத்திடணும்னு நினச்சி குறுக்கு வழி ஏதாவது சம்பாதிச்சிடலாமா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணி பெரிய லாபம் எடுத்துடலாமான்னு நினச்சி இவங்க மொத்தத்தையும் லாக் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க இந்த காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்க போகிறது ஜெம்ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்போ மஞ்சள் புஷ்பராகம், மஞ்சள் அப்படிங்கிறது குருவை குறிக்கும். இவங்களுடைய லக்னாதிபதியே குரு. அப்போ நீசம் பெற்றது குருன்றப்ப அதுதான் அவங்களுக்கு தேவையாகவும் இருக்கும். அப்போ மஞ்சள் புஷ்பராகத்தை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நியூமராலஜிஸ்ட் இல்லை ஜெம்மாலஜிஸ்ட் மூலமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக இந்த மாதிரியான பணத்தடைகள்லேருந்து நீங்கள் விலகி பணத்தை சம்பாதிக்கிறதும் அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடிய விதமும் உங்களுக்கு அமையும். திருமண வாழ்க்கை தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. இவங்க இயல்புலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய திறமைசாலிகளாகவும் ஆளுமை மிக்க மனிதர்களாக பெண்மணிகளாகவும் ஒரு திறமைசாலிகளாக இருக்கும்போது இவர்களுக்கு அமையக்கூடிய கணவர்கள் இவர்களை விட ஓரளவாவது கம்மியான திறமைசாலிகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஈகோ என்ன ஆகும், கணவர் இவங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். இப்போ மட்டம் தட்ட இவர் ஏற்கனவே நெருப்போடைய ராசி, ஆளுமை மிக்கவர்கள், மானம் சூடு சொரண ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுக்கு. அப்போ கணவர் நாம நல்லா தான் இருக்கோம் ஆனாலும் தேவையில்லாமல் நம்மளை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்ற அந்த மன வலியோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்காக சகிச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களும். இதை எந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களும் மறுக்கவே முடியாது. ஏன்னா கணவருடைய அந்த மட்டம் தட்டுற குணம், அந்த தன்னை அசிங்கப்படுத்தி அதன் மூலமாக ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு சைக்கோ மனநிலையோட தான் எல்லா தனுசு ராசி தனுசு லக்ன பெண்கள், எல்லாரும் சொல்கிறத விட அட்லீஸ்ட் அநேகமான பெண்களுடைய கணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்தில். அந்த சைக்கோ மனநிலையை சகிச்சுக்கிட்டு தான் குழந்தை குட்டிக்காக அதுங்களுக்கு நாளைக்கு அப்பாங்கிற உறவு இல்லாமல் போயிடுமே, இல்லை இந்த குடும்பம் செஞ்சு போயிடுமே, பரவாயில்ல நாம் தாழ்ந்தாலும் பரவாயில்ல, நாம் ஒரு வீண் பழியோட ஒரு இப்படி ஒரு வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாவது நம்ம குழந்தைங்களை காப்பாற்றிடணும், அதுங்களுக்கு ஒரு அப்பாங்கிற உறவையே ஒரு குடும்பத்தையும் கொடுத்துக்கணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஆனாலும் இவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பார்ப்பாங்க. மதியாதர் வாசல் மிதியாதேன்னு வாழ்றது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்ன பெண்கள் தான். என்னடா பண்ணிடுவேன், நான் வாழ்ந்து காட்டுறேன்டா, எனக்கு தெரியும்டா, நீ என் சுயமரியை டச் பண்ணணும்னு நான் இடத்துல இருக்கவே மாட்டேன்னு கணவனை தவிர மற்ற எல்லா இடங்களையும் சண்டை போட்டு வரவங்க கணவர்கிட்ட இந்த குடும்பத்துக்காக தன்னுடைய சுயமரியாதை இழந்துடுறாங்கன்றதான் உண்மை. ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கு. அவர் ரொம்ப இவரை டார்ச்சர் பண்ணும்போது, இவங்களுடைய சுயமரியாதை டச் பண்ணி பார்க்கும்போது, வீண் பழி சுமத்தும் போது, இல்லாத ஒரு பழியை சுமத்தும் போது இவங்க பர்ஸ்ட் ஆயிடுறாங்க. தன்னுடைய தன்மானத்தையும் தன் சுயமரியாதையத்தையும் தன் குழந்தைகளுக்காக தன் குடும்பத்துக்காக தன் கணவரிடம் தோற்று குடும்பத்தை ஜெயிக்க வச்சிடுறாங்க. சில நேரங்களில் தாங்க முடியாத இடத்துல கத்திடுறாங்க. அதாவது தன்னை அழித்து தன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்காக இவங்க ஒரு தியாகத்தை செஞ்சிடறாங்க. அவங்களுடைய ராசிக்குள்ள பூராடம் அப்படிங்கிற சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கும்போது அவர்கள் ஒரு காதல் வயப்படுறது ரொம்ப இயல்பாக ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே நடந்துருது.
ஆனால் அந்த காதலில் இவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுது. இந்த காதல் தான் நமக்கு ஒத்து வரல, சரி திருமணமாவது நல்லா இருக்கும், இல்லை இன்னொரு காதல் நமக்கு அமையுமா, இன்னொரு மன வாழ்க்கை, இப்படி அடுத்த அன்பை நோக்கி அவங்க பயணப்படும் போது அந்த அன்பு இதை விட மோசமாக இருக்கும்போது இந்த சைக்கோக்கு இந்த சைக்கோவே பரவாயில்லையே அப்படின்னு அவங்க நினைச்சிடுறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் அநேகமான தனுசு ராசி தனுசு பெண்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டமேன்னு பயந்து பிசாசுக்கிட்ட போய் மாட்டின மாதிரி இவங்க கடைசி வரைக்கும் அன்பின் பெயரால் தேடி தேடி போய் அவமானப்பட்டு ஏமாறப்பட்டு தான் நின்றுறாங்க. ஸோ இதுல இருந்துலாம் அவங்க வெளிவரதுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிபாட்டு முறை குரு வழிபாட்டு முறை தான். அவங்களுக்கு பிடித்த சித்தர் வழிபாடு, ராகவேந்திரரோ சாய்பாபாவோ பாம்பன் சுவாமிகள், இப்போ அவங்களுக்கு அவங்க மனதுக்கு பிடித்தமான ஒரு ஜீவசமாதி ஒரு சித்தர் கோயிலுக்கு போய் வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் போராட்டங்களை தாண்டி ஒரு சக்ஸஸை நோக்கி அவங்க பயணப்பட முடியும். மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி.